ஹாப்பி பர்த்டே டு யூ. ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து அப்போவுமே ஓரளவுக்கு கெஸ் பண்ணிட்டேன். பட் இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஒரு பெரிய டீம் மிஸ் ஆயிடுச்சு. எல்லாம் அவங்க சுடுங்க, இனிமேல் இங்கே வாங்கிடுவோம். வாங்க சிஸ்டர். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இது நான் தான் ஸ்டிச் பண்ணி ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஹாய் செல்லக்குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இப்போ தான் வந்து தூங்கி எழுந்திரிச்சேன். இன்னைக்கு என்ன டே அப்படின்னா என்னோட பர்த்டே, March 9th. ஸோ சண்டே. இன்னைக்கு வந்து எப்படி போக போகுது அப்படின்றதுல தான் அப்படிதான் இந்த விளாகில் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம். முக்கியமாக ஒரு விஷயம், என்னோட ரொம்ப நாள் ஆசை ஒரு ட்ரெஸ் போடணும்னு சொல்லிட்டு அதை வந்து நானே ஓனாக வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு போய் ப்ரஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் வந்துட்டு நான் உங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸோட டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறேன். ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கும் எனக்கு அந்த ட்ரெஸ்ஸு போடணும் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கும் அது பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் வெளியே ஸ்டிச் பண்ணலாம்னு நினச்சேன். பட் வந்துட்டு நம்மளே ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் ஈவினிங் டைமில் உட்காந்து ஒரு நாள் ஈவினிங் வந்து ஒன்று முடித்தேன், இன்னொரு நாள் ஈவினிங் வந்து ஒன்று முடித்தேன். நான் என்னன்னு சொன்னால் உங்களுக்கே தெரிஞ்சிடும். அதனால தான் வந்து நான் எப்படி சொல்கிறேன். ஓகே, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நிறைய பேருக்கு தோணலாம். பட் எனக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப ஆசையான ஒரு விஷயம். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றது. ஓகேவா? ஸோ நான் வந்து குளிச்சுட்டு வந்தாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்னோட ட்ரெஸ்ஸை காமிக்கவா? நீங்கள் என்ன ட்ரெஸ் அப்படின்றத கெஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் நான் காமிக்கிறேன். என்னோட ஹாப்பினஸ் ஃபுல்லாகவே நான் தான் வந்துட்டு மேக் பண்ணேன். சாரி, வெளியில் சவுண்டாக இருக்குது. ஃபுல்லாகவே நான் தான் மேக் பண்ணேன். ஓகே கடா. ஸோ இது என்னது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டிங்களா? என்னோட ரொம்ப நாள் கனவு. ஒன்றா நான் காமிக்கிட்டா? ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கர்ட் வந்து நான் ஸ்டிச் பண்ணேன். ஸ்கர்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இது நான் தான் ஸ்டிச் பண்ணேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்னது, சதுரமாக கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 3 பக்கமும் ஸ்டிச் பண்ணிடணும். இன்னொரு பக்கம் ஓப்பனாக இருக்கும்ல, அதுக்குள்ளே பஞ்சோ இல்லை கிளாத்தை உள்ளே வச்சுட்டு மேலே ஒரு ஸ்டிச் போட்டுட்டிங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ நான் வந்துட்டு இங்கே பாவாடைக்கு இங்கே தொங்குறதுக்காக வந்து போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இது வந்து ஸ்கர்ட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ளவுஸ். இது வந்து ஒரு சாரியில் தான் வந்துட்டு நான் ஃபுல்லாக பண்ணினேன். இது ஒரு சாரி தான். ஓகேவா? சாரி வந்துட்டு இப்படி தான் கலர் இருந்துச்சு. அது ஃபுல்லாகவே என்னது நேவி ப்ளூவாக இருந்துச்சுன்னா கரெக்டாக இருந்திருக்கும். ப்ளவுஸுக்கு வந்து ஸ்கை ப்ளூ வந்துருச்சு, அது வந்து நேவி ப்ளூ ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ப்ளவுஸு. இது வந்து பஃப் வச்சுருக்கேன். போடும்போது காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. நான் இதை போட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு பாவாடை தைச்சிட்டு பாவாடை போட்டு பார்த்தேன், ப்ளவுஸ் தைச்சிட்டு ப்ளவுஸையும் பாவாடையும் போட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் தாவணி தனியாக எடுத்துகிட்டு வந்துட்டு தாவணியும் இந்த மூணையும் போட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் தாவணிக்கு அந்த சைடில் லேஸ் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் மறுபடியும் வந்து போட்டு பார்த்தேன். ஸோ ரொம்ப நிறைய டைம் வந்து போட்டு பார்த்து நானே அவ்வளோ ஹாப்பியானேன். ஸோ இது வந்து ப்ளவுஸு. ஸோ இந்த பாவாடை தாவணி தான் ஹைலைட்டு. நான் வந்து இது நார்மலாக போடும்போது எப்படி இருந்தது, போட்டு முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருந்தது அப்படின்றதையும் காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு நார்மல் பிளைன் ஜார்ஜெட் மெட்டீரியல். இது வந்து கடையில் வாங்கி நான் வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். இதெல்லாம் எனக்கு புதுசாக இருந்தது அண்ட் ஹாப்பியாக எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. ஏன்னா நம்ம தானே போட போகிறோம் அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா இருக்குல்ல? நான் ஏஜ் அட்டென்ட் பண்ணும்போது போடணும்னு ஆசை அப்போல்லாம். ஆனால் அப்போல்லாம் இருந்த சுச்சுவேஷனுக்கு அது அப்படியே போயிடுச்சு. ஸோ இப்போ நம்மளால முடியுது, நம்மளே பண்ணுறோம் அப்படின்ற போது என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். நான் இதை வந்து ஃபுல்லாக கட்டிட்டு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அது எப்படி இருக்குது அப்படின்றதையும் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது இந்த 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 பர்த்டே ஸ்டார்டிங்கு. ஏன்னா எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் ரொம்ப நாள் ஆசை, இதெல்லாம் ஒரு ஆசை அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் வந்து எனக்கு போடணும் அப்படின்றது நான் நிறையா வீடியோவில் சொல்லியிருப்பேன். எனக்கு இது மாதிரி பாவாடை தாவணி போடணும் அப்படின்னு. சரி, நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஸ்டிச் பண்ணலாமே அப்படின்னு நான் இதெல்லாம் ஸ்டிச் பண்ணும்போதே எனக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்காளா அப்படின்ற மாதிரி எனக்கு யோசிக்க தோணுச்சு. நிறையா விஷயம் வந்துட்டே இருந்துச்சு மைண்டில், இந்த மாதிரி பண்ணு அப்படின்ற மாதிரி. ஸோ நானே என்னை வந்து பெருமையாக நினச்ச ஒரு நாள், ஒரு இடம் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஸோ வளன்னு பேசாமல் நான் ஒரு கெட் ரெடி வித் மீ போட்டுட்டு உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். எப்படி இருக்கு செல்லக்குட்டீஸ்? நல்லா இருக்கலாம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னோட ரொம்ப நாள் ஆசை. ஸோ நான் ஒவ்வொன்றா பார்த்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் ஃபேட்டாக இருந்தால் பாவாடை தாவணி போட்டால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காது அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுப்பீங்க.
பட் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ஃபோனில் விட எங்கள் கண்ணாடியில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, அழகாக இருந்தது நான் கண்ணாடியில் பார்க்கும்போது. ஸோ அதில் கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு நிறைய ரீல்ஸ் எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு மதியானத்துக்கு மேலே தீப்ஸ் அக்காவும் தம்பியும் வந்து தெரிஞ்ச தம்பியும் வந்து வரேன்னு சொன்னாங்க மதியானம். பர்த்டேக்கு எப்போவுமே எல்லா பர்த்டேக்கும் காலையில் மீட் பண்ணி கேக் வெட்டி கிஃப்ட் கொடுத்துருவோம். ஆனால் இந்த பர்த்டேக்கு வந்து எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்களா, அக்காவும் தம்பியும் மட்டும்தான் இருந்தாங்க. அக்கா வந்து அவங்க பாப்பாவையும் கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ வீட்டுக்கு வந்தோடனே கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பேசணும் நிறையா, ஏதாச்சும் காமெடியாக பேசிட்டு பாப்பா கூட விளாண்டுட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் நிறைய எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து கேக் வெட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எனக்கு என்னென்ன பாட்டு ஞாபகமே இல்லை. எல்லாமே உனக்கு தான் இன்னைக்கு வண்டியில ஒரு மோட்டர் தெரிஞ்சு ஆனா வீட்டை நாஸ்தி பண்ண வச்சுப்பாங்களா? சேர்த்துட்டு வந்துடும். ஓகேவா, வெட்டலாமா? கையை பிடிச்சி வெட்டு. நம்ம ரெண்டு வெட்டலாமா? Happy birthday to you. Happy birthday to you. செலிபிரிட்டி அவன் கேக் வெட்டும் போதே உனக்கெல்லாம் விட்ட முடியாது. ரைட்ல விட்டு ஹாப்பி பர்த்டே சொல்லு. ஹாப்பி பர்த்டே சொல்லிடு. சரி விடுங்க, அவ்வளவுதான் உங்களுக்கு. ஹாப்பி பர்த்டே சீரியஸாவே கேக் நல்லா இருக்கு சொல்லுங்க. சுடுங்க, இனிமே நீங்க வாங்கிடுவோம். வாங்க சிஸ்டர். கிஃப்ட் பண்ணலாம்னா அப்புறம் நான் வருவேன். கிரீம் பாப்பா வெட்டி கொடு பாப்பாக்கு. ஹாய் சொல்லு. வா ஹாட்டி அந்த கை வாங்க. எல்லாத்துக்கும் எடுத்து விட்டுட்டு இருக்காங்க. பாசம் எங்களை வச்சு நீங்க செலிபிரிட்டி ஆக பாக்குறீங்களா? பர்த்டே இங்க வா பாப்பா, இங்க வா பாப்பா, இங்க வா. ஒரு பெரிய டீம் மிஸ் ஆயிடுச்சு. எல்லாம் அவங்க ராஜஸ்தான் நாளைக்கு வந்துடுறாங்க. திரும்பி நாங்க ராஜஸ்தானுக்கே போயிட்டோம். அதே இது பண்ணணுமா? இல்ல ஸோ கேக்கெல்லாம் வெட்டி முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாப்பா அவள் ஸ்கூல் போயிட்டுருக்கா. அவங்க ஸ்கூலில் வந்து யோகா எக்ஸசைஸ் எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு எக்ஸசைஸாக சூப்பராக செஞ்சுட்டு இருந்தா. வீடியோ ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோ ஆன் பண்ணதுக்கப்புறம் அவள் பாட்டுக்கு என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சா. சரின்னு சொல்லி அவள் கூட அப்படியே டைம் பாஸ் பண்ணிட்டோம். எங்கள் பாப்பா அங்கே இருப்பாங்கன்னு நினச்சி பாப்பா வந்திருந்தா. இப்போ வந்ததில்லை எங்கள் வீட்டுக்கு. ஸோ பாப்பா இருப்பான்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. ஆனால் பாப்பா அங்கே வந்துட்டு இன்றைக்கி வரல. நேற்று ஃபுல்லாக இருந்தாங்க, சனிக்கிழமை ஃபுல்லாக, ஞாயிற்றுக்கிழமை வரவே இல்லை. அப்புறம் சப்புன்னு அரவேராஜா சப்புன்னு அரவேண்டா அந்த பாட்டு போட்டுட்டு அப்புறம் வந்து நிறையா பாட்டு போட்டு ஆடிட்டு இருந்தான். சூப்பராக ஆடுவான். இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு பாட்டோ இல்லை ஒரு வீடியோவோ ஒரு டான்ஸோ பார்த்தாங்க அப்படின்னா அப்சர்வேஷன் அப்படி பண்ணிக்கிறாங்க. அப்படி சூப்பராக ஸ்டெப்பு போடுவா. எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். திடீர்னு இதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா வீடியோவில் அது மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவ்வளோ அப்சர்வேஷன். சூப்பராக டான்ஸ் ஆடுவான். அக்காவும் சூப்பராக டான்ஸ் ஆடுவாங்க. அக்கா ஆரம்பத்துலேருந்து ஆடுவாங்களாம். அதுக்கப்புறம் பாப்பா கூட அப்படியே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவ கூட ஜாலியாக வந்து விளாண்டுட்டு இருந்தோம்.
அப்புறம் அக்காவும் தம்பியும் வந்துட்டு கிளம்பிட்டாங்க. அக்கா என்ன நினச்சாங்கன்னா நான் ஏதாவது சமைச்சு வச்சுருப்பேன்னு சொல்லி, எங்கள் வீட்டில் என்ன பிளான் பண்ணாங்கன்னா சரி ஃபேமிலியோட கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க. அதனால எதுவுமே சமைக்கலை. அப்புறம் திடீர்னு பார்த்தா இல்லை கோவிலுக்கு போகலை அப்படின்னு சொல்லி சரி சிக்கன் எடுத்துகிட்டு வந்து சமை அப்படின்ட்டாங்க. நான் வந்து எனக்கு இன்னைக்கு ரெஸ்ட்டு, நீங்கள் எனக்கு சமைச்சு தாங்கன்னு சொல்லி எங்கள் அம்மாவை சமைக்க சொல்லிட்டேன். அப்புறம் அக்கா வந்து எனக்கு இந்த saree வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் தம்பி வந்து இந்த gift கொடுத்தான். என் தம்பியில் வந்து தம்பி. ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து அப்போவுமே ஓரளவுக்கு கெஸ் பண்ணிட்டேன். பட் இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நிறைய பேர் ஒரு அக்கா கோத்தகிரி போயிட்டாங்க, அண்ணாவும் அக்காவும் வந்துட்டு இன்னொரு ஊருக்கு போயிட்டாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு நிறைய பேர் வராத மாதிரி இருக்கும். இல்லைனா எப்போவுமே எல்லா பர்த்டேக்குமே காலையில் எல்லாருமே அசம்பிள் ஆகி கேக் வெட்டி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். ஸோ அதுவும் இல்லாமல் இன்றைக்கி சண்டே வேறு வந்திருக்கு. அதனால தான் நிறைய பேர் வரலை. ஸோ எல்லாருமே காலையிலே ஃபோன் பண்ணி விஷ் பண்ணிட்டாங்க. என்ன வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கான் அப்படின்னா நம்ம செல்லக்குட்டியை தான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கோம். முருகர் சிலை நல்லா வெயிட்டாக இருந்தது. ஸோ நான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் நல்ல சீரியஸாக சொல்ல நல்ல வெயிட்டாக இருந்தது. 2 பக்கமே முருகர் இருந்தார். எனக்கு வந்து அந்த எமோஷனலை கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த பக்கம் ஒரு முருகர், பின்னாடி திருப்பி பார்த்தா இன்னொரு முருகர். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் எங்கள் அப்பாக்கிட்டே எங்கள் அம்மாக்கிட்டலாம் கூப்பிட்டு காமிச்சிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நல்லபடியாக சாமியை கும்பிட்டுட்டு வச்சாச்சு, சாமிக்கிட்ட வச்சாச்சு. கோயிலுக்கு போனீங்களான்னு கேட்டால் கோயிலுக்கு போகவே இல்லை. ஈவினிங் தான் வந்து போகணும். எங்கள் அம்மா என்னென்ன சமைச்சிட்ருக்காங்க அப்படின்னா, எங்கள் அம்மா இப்போ ரசம் வைக்க போகிறாங்க. என் தங்கச்சியும் எங்கள் அம்மா இன்றைக்கி சமைச்சு எனக்கு கொடுக்க போகிறாங்க. என்னென்னா சிக்கன் குழம்பு, அதுக்கப்புறம் வந்து இது சிக்கன் வேக வச்சதில் எடுத்து கொஞ்சம் பெப்பர் ஃப்ரை மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் சில்லி சிக்கன் போட்டிருந்தாங்க. ஸோ அவங்க அதை ரெடி பண்ணுறதுக்குள்ளே நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ போய் நம்ம சாப்பிட வேண்டியது தான். ஓகேவா? ஸோ நான் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். ஈவினிங் டைமில் தான் கோவிலுக்கு போகணும்னு சொல்லி, கோவிலுக்கு போகாத தினமும் மனசு அதே தோணிகிட்டே இருக்குது, முருகரை பார்க்கலான்ட்டு. ஸோ நம்ம வந்து குளிச்சுட்டு இந்த சாரியை கட்டிட்டு தான் கோவிலுக்கு போக போகிறோம். ஸோ வாங்க கிளம்பிடலாம். கட்டியாச்சு செல்லக்குட்டீஸ். எனக்கு இந்த saree வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப சாஃப்டாக கம்ஃபர்டபுளாக இருந்தது. இந்த கசகசன்னு இல்லாமல். வீடியோவில் எப்படி இருக்குன்னு தெரியல, பட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. காட்டனு நல்லா சாஃப்டாக இருந்தது. ஸோ இதை கட்டிட்டு இன்னும் நம்ம தலையும் சீவிட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்துட வேண்டியதுதான். காலையிலேருந்து என் தம்பியவா, எங்கள் அப்பாவா, என் தங்கச்சியவா, எங்கள் அம்மாவான்னு கோயிலுக்கு கூப்பிட்டு யாருமே வரமாட்டேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் சரி போங்கய்யா நானே கிளம்பி போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற எல்லை மாரியம்மன் கோவிலுக்கு தான் வந்துட்டு கிளம்பி போக போகிறேன். இப்போ டைம் வந்து ஒரு 4:45 அந்த மாதிரி இருக்கும். ஸோ பரவாயில்ல, எப்படியோ போய் முருகரை பார்த்ததுக்கப்புறம் தான் மனசு நிம்மதியாகும். இல்லைன்னா வந்து அது உறுத்திட்டே இருந்தது. நான் வந்து இந்த ஹேர் ஸ்டைல் தான் வந்து பண்ணியிருக்கேன். சும்மா ஒரு கிளிப்பை மட்டும் எடுத்து குத்திட்டு நான் வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டேன். கிளம்புறதுக்கு முன்னாடி அம்மா மோட்டர் வேறு போட்டு விட்டுட்டாங்களா. அதுக்கப்புறம் ட்ரம் எல்லாம் நிறைஞ்சு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நான் கிளம்புனேன். இப்போ போய் நல்லபடியாக சாமியை கும்பிட்டுட்டு வந்துடலாம் வாங்க. ஸோ கோவில்கிட்ட வந்ததுக்கப்புறம் நல்ல ஸ்மெல்லு, அப்படியே எனக்கு ஸ்மெல் தாங்க முடியல. அப்புறம் நல்லபடியாக சாமியை கும்பிட்டுட்டு 20 ரூபா தட்சணை போட்டதுக்கு எனக்கு இந்த பூ வந்து கொடுத்தாங்க. ஸோ நிறைய கோயில்களில் வந்துட்டு நீங்கள் தட்சணை போட்டால் மட்டும்தான் கையில் திருநூறு வச்சு கொடுப்பாங்க, பூ கொடுப்பாங்க, அந்த மாதிரி. ஸோ அது எல்லா கோயிலும் நடக்கிறது தான். நல்லபடியாக அம்மனையும் முருகரையும் கும்பிட்டுட்டு நல்லபடியாக வேண்டிட்டு, ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தால் மன்னிச்சிரு முருகா அப்படின்னு வேண்டிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். எனக்கு நிறைய இடங்களை தோண்டி இருக்கு, என்ன மாதிரியே இந்திரஜா பாப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு ரொம்ப தோணுனது என்ன பாயிண்ட் அப்படின்னா, நான் இப்போ வரும் பாருங்க ஒரு விஷுவல், அதில் தான் வந்துட்டு டக்குன்னு என்ன பார்க்கும்போது அந்த பாப்பாவை பார்க்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நிறைய இடங்களில் நான் யோசிச்சிருக்கேன், பட் இதில் வந்து அப்படியே இருந்தது. வரும்போது வந்து என் தம்பிக்கு இன்னைக்கு பன்னீர் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு வரும்போது பன்னீர் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் அப்பா வந்து சூப்பர் சிங்கர் பார்த்துட்டு இருந்தாங்க. சூப்பர் சிங்கரில் வந்து இன்றைக்கி முருகருக்கு ஸ்பெஷலான டெடிகேட் சாங் பாடினாங்க, எல்லாமே சூப்பராக பாடினாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஒரு 2-3 ஃபோட்டோஸ் 2-3 ரீல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்ன பண்ண போகிறேன், மாவு இருக்குது, தோசை மாவு இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு சிக்கன் குழம்பு இருக்குது, சாப்பாடு ரசம் இருக்குது. அப்பா வந்து சாப்பாடு தான் சாப்பிடுவார். ஸோ சாரியை வந்து நல்லபடியாக மடித்து வச்சுட்டேன். ஏன்னா நான் நிறைய டைம் அப்படியே கட்டணமாக எடுத்து போட்டுட்டு அப்படியே வேலை அப்படியே இதை மறந்துடுவேன். சரி கையோடு மடித்து வச்சலாம் அப்படின்ட்டு கையோடு வந்து மடித்து வச்சிட்ருக்கேன்.
ஸோ மடித்து வச்சுட்டு அப்பாவுக்கு வந்து சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு பன்னீர் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தக்காளி, வெங்காயம், சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நல்லா வதக்கிட்டு நம்ம பன்னீரை தோசைக்கல்லை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிட வேண்டியது தான். ஸோ சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். தம்பிக்கு வந்து நார்மல் தோசை வந்து சுட்டு கொடுத்தேன். அப்புறம் அம்மாவுக்கு வந்துட்டு ஒரே ஒரு தோசை போதும் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு முட்டை தோசை வந்து போட்டு கொடுத்தேன். சரி, அம்மாவுக்கும் பாப்பாவுக்கும் வந்து அதை போட்டு கொடுத்துட்டேன். கிரேவி வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சம் வந்து கரும்பு சக்கரை இல்லை நாட்டு சக்கரை ரெண்டுமே ஒன்று தான், மண்டை வெல்லம் இல்லை சுகர் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து அம்மாவுக்கு ஒரு முட்டை தோசை, பாப்பாவுக்கு ஒரு முட்டை தோசை கொடுத்துட்டு, அம்மா வந்து பன்னீர் சாப்பிட மாட்டாங்க, சிக்கன் குழம்பு சூடு பண்ணி அம்மாவுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு, ஸோ எல்லாத்துக்கும் சுட்டு கொடுத்துட்டு நானும் போய் தூங்க போயிட்டேன். என்னோட பர்த்டே வந்து இப்படி தான் போச்சு. எனக்கு விஷ் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். லவ் யூ ஸோ மச். நிறையா லவ். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நான் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஓகே செல்லக்குட்டீஸ், நீங்களும் ஹாப்பியாக சந்தோஷமாக சிரிச்சுட்டே இருங்க. எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஓகே, பாய். லவ் யூ ஸோ மச்.